இன்னைக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரோட 2ஆம் நாள் மேகதாது தொடர்பான தீர்மானம் பற்றிலாம் நம்ம ஷோ ஸ்டார்டிங்லேயே பேசியிருந்தோம். இந்த 2ஆம் நாளோட அமர்வில் மறைந்த உறுப்பினர்களுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு, அப்புறம் இயக்குனர் பாரதி ராஜா, ஆர்பி சௌத்ரி, கே ராஜன் போன்றவருடைய மறைவுக்கெல்லாம் இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருந்த அஞ்சலி. அது மட்டும் இல்லாமல் மறைந்த முன்னாள் உறுப்பினர்கள் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் கூட பேரவையில் இரங்கல் குறிப்பெல்லாம் வாசிக்கப்பட்டிருந்தது. அதை நம்ம பார்த்துடலாம். மறைந்த பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ இன்னைக்கு சட்டப்பேரவையில் 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்விகளாக எழுந்தது. இதுக்கு சபாநாயகர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது ஏன் அப்படின்னு சொல்லி சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்கு சபாநாயகர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, எத்தனை முறை பாடணும் அப்படிங்கிறத தானே முடிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஜேசிடி பிரபாகர் விளக்கம் கொடுத்திருக்கார். இதுக்கு முன்னாடி இன்னொரு கருத்தும் சொல்லப்பட்டிருந்துச்சு. தேசிய கீதம் பாடினா என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தும் வைக்கப்பட்டிருந்த நிலையில இப்ப எத்தனை முறை பாடணும் அப்படிங்கறத நானே முடிவு செஞ்சுக்கிறேன்ற மாதிரி சபாநாயகர் ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்காரு. ஓகே, தொடர்பா அமைச்சர் ஆதவர்ஜுன் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையுமே தமிழ் தாய் வாழ்த்திற்கு தான் முதலிடம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தமிழக மக்களினுடைய உரிமைகள் அனைத்துமே சட்டப்பேரவையில் நிலைநாட்டப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு பெருமிதத்தையும் தெரிவித்திருந்தார். ஓகே ஓகே அடுத்தபடியாக இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறது நம்ம இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நிறைய பார்த்தோம். குதிரை பேரம் பண்ணி தான் மற்ற மாற்று கட்சியினர்லாம் தாவேக்காவில் போய் இணைகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. இதனுடைய வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்துச்சு. இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த தாவேக்கா அரசு மீதான குதிரை பேர புகார் வழக்கை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க உச்சநீதிமன்றம். மனுவை விசாரிக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தையும் முன் வச்சு இந்த வழக்கை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. தொடர்ந்து நம்ம பார்த்துட்டே வந்தோம், அந்த மேகதாது அணை விவகாரத்தில் எந்தெந்த கட்சிகள்லாம் தங்களுடைய ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்கன்னு. அந்த வகையில் இந்த தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருக்கிறதுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலையும் வரவேற்பு தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தொடர்பாக திருவாரூரில் சண்முகம் பேட்டி கொடுத்திருந்தார். அதன் வாயிலாக அவங்க அந்த தங்களுடைய இதை தெரிவிச்சிருந்தாங்க நிலைப்பாட்டை. ஓகே, 1,31,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.